இதை யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு ட்ரிப்புக்கு ஃபிளைட்ல ஜாலியா போயிட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு நீங்க போன ஃபிளைட்ல வந்து ஒரு லைட்டிங் ஸ்ட்ரக் ஆகி ஒரு 10,000 அடியில இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இவங்க பேர் வந்து ஜூலியன் கோஃப்கே. இந்த இன்சிடென்ட் வந்து 1972ல நடந்துச்சு. அப்ப அவங்களுக்கு 17 வயசு. இவங்களும் இவங்க அம்மாவும் ஒரு ட்ரிப்புக்கு வந்து ஃபிளைட்ல போயிருக்காங்க. அப்ப குய்பெரியன் ஃபாரஸ்ட்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் தாண்டும் போது சடனா ஒரு இடி வந்து இந்த ஃபிளைட்ல விழுவுது. இவங்கள தவிர அந்த ஃபிளைட்ல இருக்கவங்க எல்லாருமே இறந்து போறாங்க. இவங்க மட்டும் அந்த ஃபிளைட் சீட் இருக்குல்ல, அந்த சீட்டோட கலந்து அமேசான் ஜங்கிள் ஃபாரஸ்ட்குள்ள கீழே விழுறாங்க. இவங்க சீட்டோட கீழே விழுந்ததுனால அடி முக்காவாசி மரம் இந்த கிளையெல்லாம் மாட்டி இம்பாக்ட் கம்மியாச்சு. என்னதான் அவங்க உயிர் பொழைச்சிருந்தாலும் உடம்புல ஏகப்பட்ட காயம் அண்ட் ஏகப்பட்ட எலும்பும் உடஞ்சிருந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல நம்ம மாட்டிருந்தோம்னா என்ன யோசிச்சுன்னே தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டா அவங்க பண்றாங்க. சின்ன வயசுல அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, நீ ஏதாச்சும் காட்டுல தொலைஞ்சாலோ ஒரு நீரோடைய கண்டுபிடி, அதை நீ ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தா யாராச்சும் கண்டுபிடிக்கலாம், அப்ப ஹெல்ப் கேட்டு எப்படியாச்சும் வந்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க கிட்டத்தட்ட 11 நாள் எந்த ஒரு சாப்பாடும் இல்லாம அந்த நீரோடைய ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அவங்க அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்து உடம்புல ஏகப்பட்ட காயம் அப்படி இருந்தும் நம்ம கன்ஃபார்மா சர்வே பண்ணியே ஆகணும் ஒரு மைண்ட் செட்ல இருந்து 11 நாள் சாப்பிடாம இருக்கிற தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கடைசியா ஒரு லாகிங் கேம்ப் வந்து ஃபைன் பண்றாங்க. அப்படியே ரெஸ்கியூ பண்றாங்க. வேற லெவல்ல அவங்க சர்வே பண்றதுக்காக அவங்க பாடி லிமிட்டை கடைசி வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.